இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஏப்ரல் 4ஆம் தேதி 2026 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 21ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, த்விதியை திதி. மிக முக்கியமான நல்ல திதிகள்ல த்விதியை திதியும் ஒன்று. இன்றைய நாள் விசேஷமான பலனுங்கிறது கண்டிப்பாக மிதுனம், துலாம், அதுக்கப்புறம் கும்பத்துக்கு இருக்க போகிறது. அதுலேயும் மெயினாக அஷ்டமத்தில் சந்திரன் லைட்டாக ஒரு பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லைட்டாக அசைச்சு பார்ப்பார், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார். ஒரு சராசரியாக 2 மணி நேரம் சின்ன டென்ஷன் இருக்கும். அதுலேருந்து வெளியே வரணும்னா சிம்பிள். காலையிலே எந்திரிச்சோடனே மெயினாக பசு நெய் வெந்நீரில் ஊற்றி வெதுன்னு இருக்கக்கூடிய வெந்நீரில் ஊற்றி சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போகிறோம். எல்லாமே கிளியர் ஆகிடும், நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி, அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். மன வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த நாள் பொண்ணு கிடைக்கும். பசங்களுக்கு ஒருவேளை பொண்ணு தேடுறீங்கன்னா உங்க பசங்களுக்கு கண்டிப்பா கல்யாணத்தக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு வசந்த காலம்னு சொல்லுவோம், சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரிய வெற்றியை காணக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே சும்மா ஜாமுன்னு நடக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், மிக முக்கியமான வழிபாடுகளில் மகேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உணவுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. செலவுகள் அப்படிங்கிறது பொதுவாகவே இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். பசங்களுக்காக, ஒரு சில பேர் ஹெல்த்துக்காக, ஒரு சில பேருக்கு பயணங்களுக்காக, இப்படிலாம் மாற்றம் கொடுக்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்கள் சின்னதாக பழுதாக இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணி நிறையா புது விஷயங்களை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக ஆண்கள் முதலீடுகளில் அதிகமான கான்சன்ட்ரேஷன், ஈடுபாடு இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். இந்த நாள் மெயினாக கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திரருடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நாள் பெரிய சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. லாபஸ்தானத்துல சந்திரன், அதுவும் செவ்வாயோடைய வீட்டில் உட்கார்ந்து இருக்காரு. பெரிய ஒரு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி போய் லாபஸ்தானத்தில் உட்காரும் பொழுது பண வரவுகள் தாராளமாக இருக்கும். அது சுக்கிரனுடைய பார்வை இருப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், பெரிய நட்பை உருவாக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும், பெரிய ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய கிளாஸான நாள்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாட்களில் பிளான் பண்ணால் போதும், தானாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படும். புது வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டம் நிவர்த்தி ஆகும். பண வரவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். நினைச்சா போதும் அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். வேலை நிரந்தரத்தன்மை இருக்கும். அமோகமான நாள். அதுவும் பெண்கள்லாம் வலிமை கொண்ட நாளாக இருக்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நடக்கும். சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது நடக்கும். அவசரம் மட்டும் படக்கூடாது. பாக்யஸ்தானத்தில் சந்திரனுக்கு முழு சுக்கிரனுடைய பார்வை. நிறைய ஸ்தானாதிபதி போய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோவில் குளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், மலை மேல் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு செல்வது, குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது, சங்கடங்கள்லேருந்து வெளியே வருவது, சண்டை சச்சரவுகள்லேருந்து வெளியே வருவது, எதிர்பாராம நல்ல செய்திகள் சேரக்கூடிய அற்புதமான நாள். எங்கிருந்து வரும்? ஒரு பெண்கிட்ட இருந்து வரும், உங்கள் சித்தி கிட்ட இருந்து வரும், உங்கள் அத்தை இல்லை பெரியம்மா இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. மன சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது, நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்ங்கிற எண்ணம். ஆனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணால் மட்டும்தான் சின்ன சின்ன தலைவலிகள், தேவையில்லாத பிரச்சனைன்னு கொடுக்கும். மற்றபடி நீங்கள் என்ன நினச்சாலும் சரி சூப்பராக இருக்கும். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள். நல்லா காசு பணம் வரும். சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது ஏற்றத்தை கொடுக்கும், மனசில் பக்குவத்தை கொடுக்கும். பிளான் பண்ணால் அந்த விஷயம் ஜாமுன்னு நடக்கும். பேச்சில் பெரிய அளவுக்கு வெற்றியும் கெட்டிகாரத்தனத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மரை மனசார வணங்குங்க.
கிரே கலர் யூஸ் பண்ணுங்க, சூப்பராக இருப்பீங்க, நல்லாவும் இருப்பீங்க, எல்லாம் ஈஸியாக முடியும். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகு, ஆடம்பரம், அபிஷேகம், சந்தோஷம், என்ஜாய், இதுதான் இந்த 5 விஷயம்தான் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மனசில் ரொம்ப பக்குவமாக சந்தோஷமாக எல்லா விஷயங்களும் ரொம்ப ஆரவாரமான கொண்டாட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி லக்னத்தில் ராசியில் இருந்து அது சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்வை கொடுக்கறது, உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கறது, மனசில் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறது, நிறைய பேருக்கு அவார்டு வரும், ரிவார்டு வரும், ரெகக்னிஷன் வரும், எல்லாருடையும் நல்ல நட்பு இருக்கும், வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிப்பீங்க, கஷ்டமே இல்லாமல் முடிப்பீங்க. நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அல்லது மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் அம்மையான நாள். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக பத்ரகாளி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் பிரவுன் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்களில் அலைச்சல்கள் இருக்கும். தேவையே இல்லாமல் நிறைய வாக்குவாதங்களில் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க இல்லையா? நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னால் அது வேற மாதிரி போய் முடியும். நல்லதுக்காக சொல்லி மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணி போய் பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி. வீட்டில் ஒய்ஃபுக்கோ அல்லது ஏதோ ஒரு பெண்மணிக்கு உடம்பு பாதிப்பு கொடுக்கலாம், அதற்கான செலவு இல்லையா? கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றது, ஓவர் லோடு எடுத்துக்கிறது, இதெல்லாம் இந்த நாள் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருங்க, மனசாந்தியோடு இருங்க. நினச்ச எல்லா கிரைசிஸ் கஷ்டமான காரியங்கள்லாம் ஈஸியாக முடியக்கூடிய அற்புதமான நாள். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியான் நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள்னு சொல்லலாம். பெரிய லாபம் கொடுக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய, மரியாதை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க, எதிரியே கிடையாது. நோ எதிரி, நோ எனிமிட்டி, ஓன்லி ஃப்ரெண்ட்ஷிப், ஓன்லி நட்பு. அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. ஒரு விஷயத்த கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஜாமுன்னு முடியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது காரியங்கள் ஜெயிக்கும், பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பிளான் பண்ணால் அந்த காரியம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். வினோதமான எண்ணங்கள் எதுவுமே வராது. அதே மாதிரி எதிர்பார்க்கறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோடைய லட்சியம் என்ன, அது ஜெயிப்பது என்னங்கிற ஒரு கிளாரிட்டி, சமிக்கை தெரியக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் பிளான் பண்ணால் போதும், அது டக்குன்னு முடியும். அருமையான நாளாக இருக்கப்படுது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பெரியவங்களுக்கு ரொம்ப சாதகமான நாள். மெயினான வழிபாடுகளில் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியான் நிறம் மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் எதிர்பாராத பிரயாணம், எதிர்பாராத வேலை நிமித்தமான ஒரு பிரயாணம், எதிர்பாராத கடன் தீருவது, எதிர்பாராத நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வருவது, நேற்று வரைக்கும் பகையாக இருக்கிறவன் இன்றைய நாள் சரியாக போயிடுச்சுன்னு சொல்லிடுவான். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாமே இந்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள் சொல்லலாம். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரனே இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் நடக்காது. ஏன்னா சுபகிரகம் 95% சுபகிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பார்வை இருப்பதினால் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள், தனப்பிராப்தங்கள் கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சல்லி ரூபா கூட பிரச்சனை வராது, நல்லா இருப்பீங்க. கோபதாபங்களை மட்டும் அறவே தவிர்த்தால் போதும், எல்லா காரியங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அமோகமான நாள்னு சொல்லலாம். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய, உல்லாசமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுவீங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் பக்கம் கொஞ்சம் போகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா மிதுனம், துலாம், கும்பம், அதே மாதிரி தனுசுவிற்கு ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்த எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ண முடியும். எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே மனசுக்கு சந்தோஷமும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம்.